பெத்லகேமுக்கு சாமுவேல் வந்தபோது அங்கிருந்தவர்கள் பயந்தார்கள். காரணம் என்னவென்றால் அவர்கள் வாழ்க்கை சரியாக இல்லாததினாலே. எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சரியாக இல்லையோ அவனுக்குள் கட்டாயம் பயம் வந்துவிடும். அதனால் தான் வேதம் கூட சொல்லுகிறது, நீதிமொழிகள் 21:1, துன்மார்க்கன் யாரும் துரத்தாமலேயே ஓடிப்போவான், ஆனால் நீதிமானோ சிங்கத்தைப் போல தைரியமாயிருப்பான். நீ நீதியோடு இருந்தால் தைரியமாய் வாழ்வாய். பாவத்துக்கு இடம் கொடுத்து விட்டால் பயந்தே சாவாய். நீ எதற்காகவோ பயப்படுகிறாய் என்றால் அதற்கான காரணம் என்ன? உனக்குள் பாவம் இருப்பதினால்தான். பாவம் உனக்குள் பயத்தையும் பீதியையும் உண்டாக்கிவிடும். அந்நாளிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருந்ததால் தான் அங்கு சாமுவேல் வந்தபோது பயந்தார்கள். அப்படி பயப்பட்ட போது சாமுவேல் சொன்ன வார்த்தை என்ன? வாருங்கள், பலி செலுத்துவோம், வாருங்கள். அவர்களின் பயத்திற்கான காரணம் பாவம். பாவத்திற்கான பிராயச்சித்தம் பலி செலுத்துதல். மறுபடியும் ஒருமுறை இங்கே சுவிசேஷத்தை பார்க்கிறோம். அவர்கள் செய்த பாவத்தினாலே பயத்துக்குள்ளான போது சாமுவேல் அவர்கள் பயத்தை போக்குவதற்கு செய்த காரியம் என்ன? பலி செலுத்துதல். மனிதன் பயத்துக்குள்ளாக இருக்கிறான். செய்த பாவத்தினாலே வந்த பயம். என்ன நேர்ந்து விடுமோ என்கிற பயம், எப்பொழுது இறந்து விடுவேனோ என்ற பயம், செத்துப்போனால் நரகத்திற்குத்தான் போவேனே என்கிற பயம், மாட்டிக்கொள்வேனே என்கிற பயம், வெளியே தெரிந்து விடுமோ என்கிற பயம். எத்தனையோ பயத்திற்குள்ளாக மனிதன் போகிற போது அந்த பயத்தை அந்த மனிதனை விட்டு விலக்க வேண்டும் என்றுதான் தேவன் இந்த உலகத்திற்கு வந்தார். எதற்காக? தம்மை தாமே பாவ நிவாரண பலியாக அர்ப்பணிப்பதற்காக. அந்நாளிலே அந்த ஜனங்களின் பயத்தை போக்குவதற்காக சாமுவேல் என்ன செய்தான்? பலி செலுத்தினான். அதே சமயத்திலே தனக்குள் ஒரு பயம் வந்தபோது சவுல் என்னை கொன்று போட்டு விடுவான் என்று அவன் தேவனிடத்திலே சொன்னபோது, என்றால் ஒரு வேலை செய், நீ பலி செலுத்து, உடனே பலி செலுத்து, கொன்று விடுவான். மரண பயத்திற்குள்ளாக சாமுவேல் இருந்தபோது அந்த பயத்தை அவனை விட்டு எடுத்து போடுவதற்காக தேவன் என்ன செய்தார்? அவர் என்ன யோசனை கொடுத்தார்? பலி செலுத்துவது. உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற பயத்தை போக்குவதற்காக தேவன் செய்த மகா அற்புதமான காரியம் என்னவென்றால் பலி செலுத்துதலை. எதை பலியாக கொடுத்தார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு அர்ப்பணித்து, பலியாக அவரை சிலுவையில் அர்ப்பணித்து நமக்குள் இருந்த மரண பயத்தையும் நரக பயத்தையும் தேவன் அகற்றி போட்டார். இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உனக்காக எனக்காக சிலுவையிலே மரித்த அந்த கிறிஸ்துவை நீ அங்கீகரிப்பாய் என்றால் நீ பயப்பட வேண்டிய அவசியமோ நரகத்திற்கு போக வேண்டிய அவசியமோ இருக்காது. காரணம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவரையுமே கூட தேவன் நரகத்திற்கு அனுப்ப மாட்டேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவே அவரை ஏற்றுக்கொள்ளுகிற, அதாவது தாம் அனுப்பிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிக்கிற ஒருவனும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி கிறிஸ்துவை தேவன் நமக்காக அருளிச் செய்திருக்கிறார். தேவன் அனுப்பி வைத்த கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டால் அது எவ்வளவு நன்றாக இருக்கும். தேவனே இறங்கி வந்து தம்மை தாமே உனக்காக பலியாக ஒப்புக் கொடுத்திருக்கிறார். உனக்காகவே சிலுவையிலே மரித்தார். அவரை நீ ஏற்றுக்கொண்டால் சேமமாயிருப்பாய். அந்த கிறிஸ்துவை விசுவாசித்தால் நீ நிம்மதியாக வாழ்வாய். அந்த கிறிஸ்து அருளும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வாய் என்றால் சாத்தானுடைய பயத்திலிருந்து வெளியே வருவாய். வரப்போகிற சிக்ஷைக்கும் தப்பித்துக் கொள்வாய். உன் வாழ்க்கையிலே நீ கிறிஸ்துவை சந்திக்காவிட்டால், உன் பாவத்திற்கான மன்னிப்பை அவர் மூலமாய் பெறாவிட்டால், உன் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்காவிட்டால் நீ உயிரோடு இருக்கிற காலம் பயத்தோடுதான் இருப்பாய். திக்கு திக்கென்ற நிமிடங்கள் தான் உனக்கு நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமலேயே இருப்பாய். ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டிருப்பாய். செத்து செத்து பிழைப்பாய், பிழைத்து பிழைத்து சாவாய். இப்படி எத்தனை காலத்துக்கு இருக்க போகிறாய்? இந்த வாழ்க்கைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும். எப்படி? உன்னுடைய பயத்துக்கு, உன்னுடைய பீதிக்கு, உன்னுடைய பாரங்களுக்கு, உன்னுடைய பாடுகளுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும். எப்படி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய வாழ்க்கைக்குள் வரவேற்பதன் மூலமாக, உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு சமர்ப்பிப்பதன் மூலமாக. அருமை சகோதரனே, சகோதரியே, நிம்மதியாக வாழ்வதற்கு, சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஏன் இன்றே நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது? ஒரே ஒரு முறை கொஞ்சம் சிந்தித்துப்பார். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, எங்கள் விண்ணப்பத்தை கேளுங்க ராஜா. தாம் ஒரு வேலைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட போது அந்த வேலை முதல் முயற்சியிலே முடிவடையவில்லை. 2வது முயற்சி, 3வது முயற்சி, 4வது முயற்சி, 5, 6, 7 முறை முயற்சித்தான். ஆண்டவரே, நாங்கள் செய்கிற முயற்சிகள் உடனே முழுமை அடையாத போது சோர்ந்து போகாமல் இருக்க கிருபை செய்யுங்க. களைத்து விடாமல் இருக்க கிருபை செய்யுங்க. உம்மை விட்டு விலகாதபடிக்கு உதவி செய்யுங்க.
எங்கள் முயற்சியை நாங்கள் முழுமையாக செய்கிற போது நீர் ஒரு அற்புதமான பதிலை அருளுவீர். அந்த பதில் வருகிற வரைக்கும் எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய ஆவிக்குரிய நடத்தையை காத்துக்கொண்டு ஆண்டவரே வெற்றியை சாதிக்கிற கிருபை எங்களுக்கு அருள வேண்டும் என்றும், யாரெல்லாம் எதற்காக அநேக நாட்களாய் நம்பிக்கையோடு இருக்கிறார்களோ, பொறுமையோடு காத்துக்கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே அவர்களுடைய முயற்சிகளை, எங்களுடைய முயற்சிகளை ஆண்டவரே முழுமையடைய செய்து மேன்மையான உம்முடைய பதிலை அருளி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.